ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் டின்னர் ரோல்ஸ், பேக்கரியிலலாம் கிடைக்கக்கூடிய அந்த சாஃப்டான பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். பால் வந்து வெதுவெதுப்பாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இது வந்து 120 ml. கை வச்சு பார்த்திங்கன்னா லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கணும். சூடு அதிகமாக இருந்தால் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை, கூடவே 1 டீஸ்பூன் ஈஸ்ட் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. இது வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா நுரையாக பொங்கி வந்திருக்கு. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகியிருக்கு. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பன்னுக்கு மாவு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 250 கிராம். இப்போ இதுக்கு நடுவில் ஒரு கிணறு தோண்டிட்டு நம்ம வச்சுருக்க ஈஸ்ட் பால் அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை. உங்களுக்கு இனிப்பு வந்து குறைவாக போதும் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இனிப்பாக வேணும் அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். வெண்ணெயை வந்து முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. கை வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். கடைசியாக 1 முட்டை. நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா முட்டைக்கு பதிலாக இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயும் கூட கொஞ்சம் பாலும் தேவைப்படும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துருங்க. இந்த மாவு வந்து கையில் ஒட்டிட்டு தான் இருக்கும். ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக கையில் ஒட்டிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஒர்க் ஏரியாவில் கொஞ்சம் மாவு போட்டுட்டு இதை வந்து மேலே வச்சு நல்லா பிசைய ஆரம்பிச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பிசையணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும். மாவு வந்து ஈரப்பதத்தோட கையில் கொஞ்சம் ஒட்டிட்டு தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. 10 நிமிஷம் பிசைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு எண்ணெய் தடவின பாத்திரத்தில் வச்சுட்டு மேலவும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க காயாமல் இருக்கிறதுக்காக. அப்புறமா ஒரு ஈரமான துணி வச்சு இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இதை வந்து ஒரு வெதுவெதுப்பான இடத்துல 1.5லேருந்து 2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அதாவது டபுள் ஆகி வர்றது வரைக்கும் இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆகியிருக்கு. நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. வழக்கம் போல் ஒரு டிஷ்ஷும். இப்போ இதை வந்து 9ஆக பிரித்து வச்சுக்கோங்க, சின்ன சின்ன பந்தா உருட்டி. பிரித்ததுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் தட்டை பண்ணிவிட்டு உருட்ட ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், எந்த வித கிராக்கோ எதுவுமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக உருட்டணும். இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு ட்ரேயில் வச்சிடலாம். நான் வந்து 8 இன்ச் பேன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு வச்சுக்கோங்க. இது மேலே கொஞ்சம் உருக்கின வெண்ணெய் தடவிட்டு மறுபடியும் இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இதை மறுபடியும் ப்ரூஃப் பண்ண வச்சுருங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் போல் ஆகும். இது ப்ரூஃப் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து அவனை சூடு பண்ணிடலாம் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு. இப்போ 1/2 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. பாருங்கள், நம்ம வச்சோம்ல அந்த கேப்பெல்லாம் ஃபில் ஆகியிருக்கு, டபுள் ஆகி வந்திருக்கு. இதை வந்து இப்போ பேக் பண்ணிடலாம் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில். கிட்டத்தட்ட 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் ஆகும். மேலே வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் இது வந்து பேக் ஆகட்டும். வச்சுட்டு வந்துடலாம். அதே மாதிரி இன்னொரு பேட்ச் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் குக்கரில் வைக்க போகிறேன். நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி தான். கீழே வந்து ஒரு லேயர் உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்டாண்டு மேலே வச்சுருங்க. கேஸ்கெட் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா எடுத்துடலாம். நான் வந்து வச்சுருப்பேன். விசில் வைக்க தேவையில்லை. இதை வந்து 15 நிமிஷம் மிதமான சூடில் சூடு பண்ணிடுங்க. சூடானதுக்கப்புறமா இந்த ட்ரேயை உள்ளே வச்சுட்டு உடனே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு மீடியமில் இது வந்து சூடாகட்டும். குக்கரில் கிட்டத்தட்ட 18லேருந்து 22 நிமிஷம் வரைக்கும் ஆகும் மீடியம் ஹீட்டில். அவன்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக அழகாக வந்திருக்கு. இப்போ இது சூடாக இருக்கும்போதே மேலே வந்து கொஞ்சம் வெண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா வெளியே எடுக்கலாம். இருக்கட்டும். இப்போ ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
இதை நான் வந்து பிரித்து காமிக்கிறேன். உள்ளே எவ்வளோ சாஃப்டாக நல்ல ஓட்டையாக இருக்குது. நல்லா மேகம் போல் அழகாக வந்திருக்கு. எனக்கு வந்து சரியாக 20 நிமிஷம் ஆகியிருக்கு. இப்போ பாருங்கள், மேலே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகியிருக்கு. இது சூடாக இருக்கும்போதே மேலே கொஞ்சம் வெண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா வெளியே எடுத்துக்கலாம். இருக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. டடா, நம்மளோட சுவையான சாஃப்டான பன் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. நம்ம இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோ நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த பன்னை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.